ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இனி நவராத்திரி வருது இல்லையா, இந்த 2025 இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம என்ன செஞ்சால் அம்பிகையோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நவராத்திரி விழா அப்படிங்கிறது நம்ம இந்துக்களில் மிக முக்கியமான ஒரு பண்டிகை. சக்தியின் ஆற்றல் பூமியில் அதிகரித்து காணப்படும் இந்த 9 நாட்களும் அம்பிகையை மனதார வழிபாடு செய்யறதுனால அம்பிகையின் அருளால வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது அம்பிகையோட சக்தி அதிகப்படியா வெளிப்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நவராத்திரியில வழிபாடுகள் செய்யறதோடு சில முக்கியமான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அம்பிகையோட அருளை முழுவதுமா நம்மனால பெற முடியும். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய 9 நாள் பண்டிகை. இந்த நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலம். குறிப்பாக நவராத்திரியில துர்க்கை அம்மனையும் துர்க்கையின் 9 வடிவங்களால் நவதுர்க்கை வழிபாட்டையும் மேற்கொள்றது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. நவராத்திரி வழிபாட்டின நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக கொண்டாடுவாங்க. தென்னிந்தியாவில் வீடுகளிலும் கோவில்களிலும் பெரிய நிறுவனங்களிலும் கொலு வச்சு நவராத்திரி திருநாளை கொண்டாடுவாங்க. அதே சமயம் வட இந்தியாவில் துர்க்கை பூஜை அப்படின்ற பேர்ல பிரம்மாண்டமாக துர்க்கை சிலை அமைச்சு பூஜை செஞ்சு கொண்டாடுவாங்க. நவராத்திரியின் 9 நாட்களும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்யறதுனால அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். அப்படிப்பட்ட அம்பிகையின் அருளை பெற நம்ம இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுது. நவராத்திரியின் நிறைவாக அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுது. நவராத்திரியின் இந்த 9 நாட்களும் என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம செஞ்சோம் அப்படின்னா அம்பிகையோட அருளை நம்மளால பரிபூரணமாக பெற முடியும். நவராத்திரியில செய்ய வேண்டியது, இந்த நவராத்திரியின் 9 நாட்களும் தானங்கள் செய்யறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏழைகள், வசதி இல்லாதவர்களுக்கு உடை, உணவு, பணம் இதை எல்லாத்தையும் கொடுத்து உதவலாம். மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம், தாய்மை குணமுடைய அம்பிகையின் குணம். அம்பிகையோட குணமே இவ்வளவு கருணை வாய்ந்தது தான். இதை எவர் ஒருத்தவங்க கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வரும். பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் கொலு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தினமும் மாலையில் வீட்டின் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க தினமும் அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு வழிபாடு செய்யணும். நவராத்திரி காலத்துல வீட்டிற்கு யாராவது பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வச்சு தாம்பூலம் கொடுக்கறது நல்லது. இன்னும் வசதி இருக்கிறவங்க ரவிக்கை துணி, புடவை, பூ, வளையல் இது மாதிரி மங்கள பொருட்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி அதோட வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பணும். மாறாக வீட்டிற்கு வரும் யாரையும் வெறும் கையோட அனுப்பவே கூடாது. இந்த நவராத்திரி காலத்துல நம்முடைய வீடு தேடி வருபவர்களை அம்பிகையின் அம்சமாக நினைச்சு அவங்கள உபசரிக்கணும். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். பல வகையான உணவு பரிமாற முடியாது விட்டாலும் எளிமையாக பால் மட்டுமாவது அவங்களுக்கு நீங்க கொடுங்க. அப்படி செய்யறதுனால ஏதாவது ஒரு வடிவத்துல அம்பிகை நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய உபசரிப்புகளை ஏற்றுக்கிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகம். வீட்டிற்கு வர்றவங்களை மரியாதையுடனும் கனிவுடனும் நடத்துறதுனால அம்பிகை மனம் மகிழ்வாள். இதனால நம்முடைய வீட்டில் எப்போதுமே அம்பிகையின் அருளும் சுபிக்ஷமும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால இந்த நவராத்திரி நாளை நீங்க தவற விடாம உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு அம்பிகையோட அருளால நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.